ஏய் எது செஞ்சாலும் நம்ம செய்கிறதால எந்த விஷயமுமே நமக்கு ஒர்க் அவுட் ஆகுதில்லை, எந்த விதமான நன்மையும் கிடைக்குதில்லை அப்படின்னு நினச்சிட்றீங்களா? இருக்கலாம், அப்படி நடக்கிறதான். எனக்கும் அப்படி தான் நடக்கிறது, அப்படி தான் நடந்தும் கொண்டு இருக்குது. சரி, நம்ம இதை ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணுவோம். இதில் யோசிச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் எந்த பண்ணினாலும் அதில் ஒரு இம்பேக்ட் ஒன்று நடக்குது இல்லை, ஒரு எஃபெக்ட் ஒன்று நமக்கு தெரியுதில்லை. அதால் ஒரு நல்ல இது நமக்கு நடக்குது இல்லைண்டா காரணம் ஒரே ஒரு விஷயமா தான் இருக்கும். என்ன தெரியுமா? அந்த செய்கிற விஷயத்தை நம்ம ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இருந்தே நம்ம செஞ்சு கொண்டிருப்போம். அந்த ஒளிவு மறைவா நமக்கு ஏதுவானதா நம்மளோட உடம்பு அசைக்காமல் நம்மளோட மனதை ஒரு சரியான ஒரு பாதையை கொண்டு செல்லாமல் நம்ம வேலை செஞ்சு கொண்டிருக்கிறதால நம்ம அந்த விஷயத்தில் சரியான ஒரு சரியான ஒரு நன்மையை எடுக்கலாமல் இருக்குது. சரியான ஒரு ஒர்க் அவுட்டை அது நமக்கு பிடிமானம் இல்லாமல் இருக்குது. நம்மளோட லைஃபுக்கு நம்ம செய்கிற வேலை பிடிமானம் இல்லாமல் இருக்குது. இதுக்கு ஒரே ஒரு விஷயம் செய்யணும், இந்த லைஃப்பை உடைக்கணும். இந்த லைஃப்பை உடைக்கிறோன்னு என்ன, இந்த லைஃப்பில் நம்ம செய்கிறது எல்லாமே கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே செஞ்சு விட்ருக்கோம். அதை ஃபஸ்ட்டாக உடைப்போம். அதை உடைச்சமெண்டா நம்ம போடுற எஃபெக்ட்டுக்கு மேலால் நமக்கு நன்மையும் அதுக்கான ஒரு நல்ல சிந்தனையும் நமக்கு கிடைக்க போகுது. நல்ல ஒரு இம்பேக்ட் ஒன்று க்ரியேட் பண்ண போகுது. கம்ஃபர்ட் ஜோன் என்ன? நீங்கள் ஒரு எக்ஸசைஸ் செய்கிறீங்கன்னா உங்களோட உடம்பு நோகும் வரைக்கும் செய்யாதீங்க. உங்களோட உடம்பு நோகும் வரைக்கும் செய்தீங்கன்னா உங்களோட உடம்பு அவ்வளவுதான் உங்களோட உடம்பு ஏற்றுக்கொள்ளுது. அப்போ அதுக்கு மேலே உங்களுக்கு செய்யலான்ற அர்த்தம். ஆனால் அதை உடைக்கிறது தான் இந்த கம்ஃபர்ட் ஜோனையும் உடைக்கிறது. இப்போ நீங்கள் ஒரு ப்ரோ லெவலில் ஒரு அத்லெட் நீங்கள் ஒரு ஒர்க் அவுட்டை 3 கவுண்ட் படி நீங்கள் ஒரு 3 செட் செய்கிறீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. ஆனால் ஒரு அத்லெட் அப்படி இல்லை. அவன் எப்படி செய்வான்? ஒரு ஒர்க் அவுட்டை 8 கவுண்ட் படி 6 செட் செய்வான். அப்படி செய்யும்போது அது அவனுக்கு எஃபெக்ட் அவனோட பாடிக்கு மேலால் அவனுக்கு எஃபெக்ட் கொடுக்கும்போது அப்படி தான். ஒரு ஒர்க் அவுட் மட்டும் இல்லை, நீங்கள் செய்கிற வேலையும் சரி, நீங்கள் செய்கிற எஜுகேஷன் லெவலில் நீங்கள் ஸ்கில்லை வளர்த்துக்கொள்றதும் சரி, நீங்கள் உங்களோட மனசை நீங்கள் கிளியர் பண்ணுறது கூட அப்படி தான். நீங்கள் சரியான விஷயத்த சரியான பாதையில் நினைக்க உங்களோட மனம் சுத்தமாகும். ஆனால் ஒரு சரியான விஷயத்தை ஒரு பிழையான பாதையிலேயே நீங்கள் ஒரு நெகட்டிவாக யோசிச்சு கொண்டிருக்கிறதுன்றது அது ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே வரக்கூடிய ஒரு விஷயம். இதே நீங்கள் ஒரு விஷயத்தை பாசிட்டிவாகவே எல்லாத்தையும் எடுத்துக்கொள்றீங்கன்னா அது ஒரு அன்கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே நீங்கள் உடைச்சி அந்த கம்ஃபர்ட் ஜோனை உடைச்சி அந்த அன்கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே போகல அது சரியான ஒரு விஷயமாக உங்களுக்கு வரப்போகுது. ஆக நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. எப்போவுமே ஒரு விஷயத்தை செய்யும்போது படுத்து கிடந்ததை நம்ம செய்ய போகிறோம், அதான் கம்ஃபர்ட் ஜோன். ஆனால் அதை சரியான ஒரு ஸ்டெடியாக இந்த முள்ளந்தண்டை நிமித்தி நம்ம அப்படி செய்ய போகுது. அது அன்கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இருந்து நம்ம செய்ய போகிறோம். அந்த அன்கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே செய்யக்கூட அந்த விஷயம் நமக்கு சரியான ஒரு இம்பேக்டை தரும். அது போல தான் எல்லா விஷயமும், ஒவ்வொரு நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு மூவும் ஒரு அன்கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இருந்தால் நீங்கள் எடுத்து வைங்க. உங்களோட கம்ஃபர்ட் ஜோனை உடைச்சிங்கனாலே எல்லாம் கிளியர் ஆகும். நமக்கு எல்லாமே சரியாக நடக்கும். நம்ம செய்கிற எல்லா விஷயமுமே நன்மையாக இருக்கும். தோக்குறது பெருசு இல்லை, அந்த ஒரே தோக்கக்கூடாது. ஒரு தடவை தோத்தோம்னா அடுத்த தடவை எழுந்து நடந்துடணும். அப்படின்னா ஒரு தடவை நீங்கள் தோக்குறீங்கன்னா அது ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள இருக்கணும். அடுத்த தடவை நீங்கள் தோக்கக்கூடாதுன்னா நீங்கள் வின் பண்ண போகிறீங்கன்னா அது அன்கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள இருந்தால் நீங்கள் செய்ய போகிறீங்கன்னு அர்த்தம். ஆகவே இதை கன்சிடர் பண்ணுங்கள். நம்ம இனிமேல் எல்லாத்தையும் ஜெயிக்க போகிறோம். தேங்க்யூ.